தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவு இல்லது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே இல்லைல்ல. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னனே கேட்டானுங்களா அப்படிங்கிறார். நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கட்டியிருந்தீங்கன்னா அந்த அங்கன்வாடி பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்திருக்குமா? பிண அரசியல் பண்றதுல திமுகவை மிஞ்சற ஆளே கிடையாது. இதுதான் டேக் டைவர்ஸனா அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்குதுல. யாரு மேல அவதூறு பரப்பாதீர்கள்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் செந்தில் பாலாஜியை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார். இதுதான் ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இதெல்லாம் தெளிவா தெரியுது. அப்ப இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா தான் தெரியுது. அங்க ஒரு 10,000 பேர் வந்தா கூட நிக்க முடியுமா அப்படின்னு அந்த காவல்துறை ஏன் யோசிக்கல? இப்ப 41 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, நீங்க பொறுப்பேற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டா தெரியாதுங்க. 10,000 பேர் வர்றான்னா இவங்க சொல்றாங்கல்ல, ட்விட்டர்ல 12 மணிக்கே போட்டாங்க, நீங்க மறுப்பு தெரிவிச்சு அறிக்கை கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். இங்க ஒரு சதி நடக்க போறது உளவுத்துறை தெரியாதா? அப்ப உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் தானே இது. திமுகவுக்காக எவ்வளவு ஒரு சுங்கு தூக்குறாங்க பாருங்க. என்ன வேலை வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுல உலக மகா உத்தம நடிகர் சிவாஜிவே தோக்கடிச்சிருவார் போல இருக்குது. இது அரசாங்கமே வேணும்னே நடக்கட்டும், நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி தானே இருக்குது. விஜய் ஏறணும்னு என்ன சொல்றாரு? நம்ம சொல்லல, டிஜிபியே சொல்றாரு. 28,000 பேர் அங்க இருந்தாங்கிறாங்க. ஆளு என்ன தெரியுதுல்ல, ஏன் போலீஸை கூப்பிடல? பார்த்துட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. உங்களை யார் வர சொன்னான்னு கேட்கறேன் நான். நீங்க என்னத்தை கிழிச்சு விட்டீங்கன்னு கேட்கறேன். பிஜேபி சார் விஜய் வந்தா வரவேற்கிறோம், விஜய்க்கு ஆதரவா, இன்னைக்கும் விஜய்க்கு ஆதரவா நாங்க நினைக்கிறோம், வி ஸ்டாண்ட் வித் விஜய். அந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும். அப்பதான் பயப்படுவான். அடுத்த தடவை இந்த மாதிரி எவனும் மக்கள் மேல கை வைக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுவான். மகேஷ் பொய்யாமலிக்கு பக்கத்துல நின்று அவர் நடிச்சாரு பாருங்க நடிப்பு. தில்லானா மோகனாம்பாள்ல சிவாஜி நடிச்ச நடிப்பையும் தோத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நடிப்பு. இந்த 8 பேர் கொண்ட கமிட்டி சும்மா விட்டுருமா? பதில் சொல்லிதான் ஆகணும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கரூர்ல நடந்த தாவேகா கூட்டத்துல 41 பேர் பலியாகி இருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் மேல பல விமர்சனம் வைக்கப்படுகிறது. தமிழக அரசு மேல பல விமர்சனம் வைக்கப்படுகிறது. தாவேகா தொண்டர்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வரும் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவம் தொடர்பாக யாராவது அவதூறு பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னது மட்டும் இல்லாம 25 பேர் மீது வழக்கும் தொடரப்பட்டு 3 நபர்கள் மேல கைதும் செய்து இருக்கின்றனர் இந்த தமிழக காவல்துறை. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க இப்போ முதல்வர் அவர்கள் வீடியோ போட்டதா சொன்னீங்க. முதல்வர் அவர்கள் இதுக்கு முன்னாடி எப்போ வீடியோ போட்டார்? தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காதன்னு சொல்லி செந்தில் பாலாஜி யாருக்காக போட்டாரு? செந்தில் பாலாஜிக்காக. இப்போ இன்னைக்கு யாருக்காக போறாரு தெரியல. இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜிக்காக தான் போட்டிருக்காரு. பாருங்க, பொன்முடி அரெஸ்ட் ஆகிற சூழ்நிலையில் கூட வீடியோ போடல. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை, திருப்பி வந்திருக்காரு முதல்வர். தொட்டு பார் சீண்டி பார்னு திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி அவதூறுகள் பரப்பாதீர்கள். யாரு மேல அவதூறு பரப்பாதீர்கள்னு சொல்றாரு அவர், இதே செந்தில் பாலாஜி. அப்ப செந்தில் பாலாஜிக்கும் முதல்வருக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் செந்தில் பாலாஜியை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார். இதுதான் ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாம் என்னன்னா, இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. எங்களுக்கு எங்க கேட்குறாங்க? திமுக முப்பெரும் விழா நடந்த அந்த மைதானத்துக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை? அது அவ்வளோ பெரிய இடம். இன்னைக்கு கூட பார்த்தேன், இவங்க அருணா ஜெகதீசன் அவங்க கூட போய் பார்த்தாங்க நீதிபதி. அது அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. அந்த இடத்துல கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு மைதானம், வெளியில் அவுட்டரில் இருக்குது, அங்கே கொடுத்துருக்கலாமே. விஜய் வாட்டுக்கு வந்திருப்பாரு, பார்த்துருப்பாரு. மக்கள் இன்னைக்கு இந்த துயர சம்பவம் நடந்திருக்காதுல்ல. தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவு இல்லது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே இல்லைல்ல. தமிழன்கிறானு, தமிழன் 41 பேர் இறந்துருக்கான்ல. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்காம தவிர்த்திருக்கலாம்ல. போலீஸ்க்கு ஒரு பெரிய அழுத்தம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் முப்பெரும் விழாவில் எப்படி நடந்தது? எல்லாம் காலிச்சார். இப்போ அதே இடத்துல விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தார். அதாவது விஜய் வேனில் வர்றார். விஜய் வேனில் வரும்போது அங்கே ஒரு 30,000 பேர் 40,000 பேர் கூடிட்டான்னா என்ன அடுத்து என்ன ஆகும்? திமுகவுக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வந்தது அப்படின்னு பேர் வந்துடும்ல. அதனால அந்த இடத்துக்கு கொடுக்கல. அடுத்தது அந்த கரூனுடைய ரவுண்டானா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுண்டானா, நேற்று விஜய் பாஸ்கர் அவர் கூட பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்திருக்காரு, முதல்வராக இருக்கும்போது வந்திருக்காரு, துணை முதல்வர் அவர்கள் வந்திருக்காரு, கனிமொழி அவர்கள் வந்தாங்க. எல்லாத்துக்கும் அந்த இடம் பர்மிஷன் கிடைக்கிது. இது கரூருடைய மைய பகுதியான பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதி. அந்த இடம் பெரிய இடம். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு 20 அடி சந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 அடி 30 அடி சந்து இருக்குன்னா வேனை கொண்டு 8 அடி 10 அடி நிப்பாட்டிட்டோம்னா இந்த பக்கம் சைடு 10 அடி, இந்த பக்கம் சைடு 10 அடி, அவ்வளோதான் இருக்கும் இடம். அந்த இடத்துல
விஜயை பார்க்கக்கூடிய கூட்டம் நீங்கள் ஒரு 100 அடி தூரத்தில் தான் அதிக கூட்டம் இருக்கும் விஜய் பார்க்குறதுக்காக. எந்த தலைவர் வந்தாலும் அந்த தலைவர் பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த 100 அடி சரௌண்டிங்கில் இருக்கும். நீங்கள் 2 பக்கம், இந்த பக்கம் வந்து ஒரு 500 அடி, இந்த பக்கம் ஒரு 500 அடி மக்கள் நிற்கிறாங்கன்னா இதனுடைய அந்த நெருக்கம் எங்கே இருக்குன்னா இந்த 10 அடிக்குள்ளே, அந்த 10-20 அடிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 20 அடி கேப்புக்குள்ளே விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் நடுவாணி நின்றாருன்னா 2 பக்கம் பெரிய ஒரு நெருக்கத்தை உருவாக்கும்ல. அதுதான் நடந்திருக்கு. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், மற்ற இடத்துல எல்லாம் விஜய் போகிற இடத்துலையும் சரி, மற்ற தலைவர்கள் போகக்கூடிய மீட்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்களாகட்டும், எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களாகட்டும், எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஆகட்டும், எல்லா இடத்துக்கு போகும்போது அந்த வேன்லேயோ பஸ்லேயோ போய் நிற்கும்போது ஒரு சின்ன ஒரு அதிர்வு இருக்கும். அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் சேக்காகி நிற்பாங்க. ஆனால் அது 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நின்றுவாங்க. ஆனால் இந்த கரூர் மீட்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஏறினதுக்கப்புறம் சரி, விஜய் வந்ததுக்கப்புறம் சரி, விஜய் போகிறதுக்கப்புறம் சரி, அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலை மாதிரி அப்படியே போய் வர்றாங்க. அது எப்படி அது சாத்தியமாச்சுன்னே தெரியல. நீங்கள் மக்கள் தலைவரை பார்த்துட்டாங்கன்னா, ஒன்ஸ் அவர் ஸ்டேஜ் ஏறிட்டான்னா பார்த்துட்டாங்கன்னா நின்றுவான், நேராக நின்று தான் பார்ப்பான். இப்படி அதாவது முன்னாடி பின்னாடி யாரோ தள்ளுனா தான் இது நடக்குமா தவிர இல்லைன்னா சாத்தியமே கிடையாது. நம்ம அந்த வீடியோவில் கூட நேற்று போட்ட அந்த வீடியோவில் கூட பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு 2-3 பேர் தள்ளுறாங்க. இதெல்லாம் தெளிவாக தெரியுது. அப்போ இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியாக தான் தெரியுது. இப்போ கரூர் ரவுண்டானா கட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு 100 அடி அகலமான ரோடு. நடுவாண்டி வந்து இவர் ஒரு 10-20 அடி ஆக்குபை பண்ணியிருந்தா கூட சுற்றி இருக்கக்கூடிய அந்த 100 அடியில் அந்த மக்கள் நின்றுப்பாங்க, அந்த வேனை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல. இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்குது, 2 பக்கம் தட்டி வச்சு மறைச்சாச்சு, ரொம்ப குறுகலான இடம். அந்த இடத்துக்கு பர்மிஷன் எதுக்காக கொடுக்கணும்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் மற்ற இடத்துலலாம் மீட்டிங் பார்த்துட்டோம், விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தாச்சு. விஜய் நடிகர், தலைவர், ஏதோ ஒன்று அவரை பார்க்கணுன்னு மக்கள் ஆசைப்படுறாங்க, வர்றாங்க. நம்ம ஏற்கனவே திருச்சியில் பார்த்தோம், சரியான கூட்டம். அதே மாதிரி நம்ம பெரம்பலூரில் பார்த்தோம், வரிசையாக திருவாரூரில் பார்த்தோம், இந்த மாதிரி நாகையில் கூட பார்த்தோம், கூட்டம் இருக்குது. அப்போ கரூரில் நம்ம இவ்வளோ குறுக்கலான ஒரு தெருவு வழியாக கொடுத்தா அங்கே வந்து ஒரு 10,000 பேர் வந்தால் கூட நிற்க முடியுமா அப்படின்னு அந்த காவல்துறை ஏன் யோசிக்கல சார்? அவங்க வேறு 2 மொத்தமாகவே 3 இடம் தான் சார் பர்மிட் இருக்கக்கூடிய இடம். இங்கே தான் நாங்கள் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ தருவோம், ஏன் வெளியில் கொடுத்தா குறைஞ்சி போயிருவீங்களான்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு உட்காந்து, சார் மொத்தம் 3 இடம் தானே சார், அதை விட இது பெரிய இடம் சார், அதெல்லாம் கொடுத்தோம். இப்போ 41 பேர் செத்து போயிட்டான்ல, நீங்கள் பொறுப்பேற்றிக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்கிற. அதுக்கு வந்து உடனே அவங்க நிர்வாகிகளை சொல்கிறார், நிர்வாகிகள் சரியில்லை, நிர்வாகிய தலைவனை பார்க்கறதுக்கு தொண்டை வரத்தான் செய்வான். திமுகவில் வரலையா? தொண்டன் தலைவனை பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா என்றைக்கும் ஒரு நாள் வராரு அந்த ஏரியாவுக்கு. அப்போது அவரை பார்த்துடணும், அவரோட கை கொடுத்துடணும், பேசிடணும். அவர் நம்மளை பார்த்துட மாட்டாரா, நம்மளை பார்த்து அண்ணே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுற மாட்டாரா அப்படிங்கன்னு நினைப்பாங்க. அப்போது நீங்கள் காவல்துறை ஆகட்டும், அரசு துறை ஆகட்டும், உங்களோட வேலை செஞ்சீங்களா அப்படிங்கிறதான கேள்வி. இந்த கூட்டம் அதாவது அளவில்லாத கூட்டம், 10,000 பேர் வர்றான்னா இவங்க சொல்கிறாங்களே ட்விட்டரில் 12 மணிக்கே போட்டாங்க, 12 மணிக்கெல்லாம் விஜய் வந்துடுவார். ஏன் நீங்கள் மறுப்பு தெரிவித்து அறிக்கை கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். நீங்கள் அப்படியே ட்விட்டரை பார்த்துட்டு ஓ வந்துடுவாரா அப்படின்ட்டு நீங்கள் ஹாயாக உட்காந்துருந்தீங்கன்னா கூட்டம் வர்றது உங்களுக்கு உளவுத்துறைக்கு தெரியாதா? கூட்டம் எவ்வளோ கூட்டம் வர்றாங்க, இங்கே ஒரு சதி நடக்க போகிறது உளவுத்துறைக்கு தெரியாதா? அப்போ உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் தானே இது. டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்கிறார், அதாவது 20 பேர்த்துக்கு ஒரு போலீஸ்காரன் போட்டோம் அப்படின்னு. 20 பேர் நிற்கிறாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு போலீஸ்காரன் நின்னாரா? அவர் சொல்கிற அடிப்படையிலே கேட்குறேன். 20 பேர்த்துக்கு ஒரு போலீஸ்காரன் நாங்கள் போட்டோம்னா 20 பேர்னா 20 பேர்த்துக்கு நடுவாடி நின்னாரா, பின்னாடி நின்னாரா, எங்கே நின்னார்? எங்கள் தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன போல ஆளே கிடையாது அங்கே. போலீஸ் மீறி போனால் ஒரு 50-100 போலீஸை பார்த்துருக்கலாம். அதுதான் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய போலீஸா அப்படின்னா அவங்க பத்துமா சார்? நீங்கள் ஒரு முதல்வரோ துணை முதல்வரோ போனால் இங்கிருந்து திருச்சி வரைக்கும் போனால் திருச்சி வரைக்கும் நிப்பாட்டி வைக்கிறீங்க, ரோட்டில் எத்தனை பேர்த்த நிப்பாட்டுறீங்க? ஏன் இந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கல? இவ்வளோ பேர் வருவாங்கிற எண்ணிக்கை ஏன் உங்களுக்கு தெரியல? 10,000 பேர் வருவாங்க சார், நாங்கள் 13,000 பேர் எதிர்பார்த்தோம், போலீஸே சொல்கிறாங்களே 13,000 பேர் எதிர்பார்த்தா 500 போலீஸ் பத்துமான்னு கேட்குறேன். அங்கே நின்னதே 50 போலீஸான்னு வச்சுக்கோங்க, மீதி போலீஸ் எங்கே போனாங்க? இது எவ்வளோ பெரிய ஒரு அவப்பேரை ஏற்படுத்தியிருக்குது. இந்த அரசாங்கம் இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல மிகப்பெரிய ஃபெயிலியர். வெள்ளம் வந்தால் ஃபெயிலியர், இந்த க்ரௌடு கூட்டம் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபெயிலியர். சரி, விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி போஸ்ட் விட்றான், விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு. ஏன்டா உங்கள் முதல்வரும் துணை முதல்வரும்
கண்ணாடி போட்டுக்கிட்டு தயாநிதி மாறன் உட்பட மொத்த குடும்பம் போய் ஏர் ஷோ பார்த்தாங்கல்ல, ஏர்ஃபோர்ஸுடைய ஷோ பார்த்தாங்க மெரினால. அங்கே 5 பேர்லேருந்து 6 பேர் செத்தானே. அப்போ எங்கே போனீங்க நீங்களா? அப்போல்லாம் ஏன் ஓட்டல? அப்போ ஏன் தனிநபர் விசாரணை குழு அமைக்கல? இதுவரைக்கும் அமைக்கல. அந்த 6 பேர் என்ன அனாமத்தா பிறந்தவனுங்களா? அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? ஏன் அவங்களுக்கு வந்து விசாரணை குழு இல்லை? சரி, இன்னைக்கு நீங்கள் தலைமை ஏற்று நடத்தின இந்த விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னா அன்னைக்கு தலைமை ஏற்று நடத்தின இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்னு வேண்டாமா ஸ்டாலின் அவர்களை? அதே மாதிரி 65 பேர் செத்து போனாங்க கள்ளக்குறிச்சியில். அதுக்காக இந்த மீடியாக்கள் துடிக்கல. இன்னைக்கு விஜய்க்காக துடிக்குது. அந்த விஜய் அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக துடிக்குது. திமுகவுக்காக எவ்வளவு ஒரு சும்பு தூக்குறாங்க பாருங்க. இந்த 65 பேர் சாகும்போது இந்த இவர் முதல்வர் அவர்கள், நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், என் மனசே தாங்கலை, அதனால தான் நைட்டே ஓடி வந்தேன். ஏன் 65 பேர் சாகும்போது அந்த ஃப்ளைட் இல்லையா? அப்போ டிக்கெட் கிடைக்கலையா? ஏன் 65 பேர் சாகும்போது உங்களுக்கு அவங்களா மக்களாவே தெரியலையா? ஏன் போகல? இது முழுக்க முழுக்க திமுகவோட சதி மாதிரியே தெரியுது. சதியாவோ இருக்குமோன்னு தான் மக்களே பேசிக்கிறாங்க. செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபர் என்ன வேலை வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. அதில் உலக மகா உத்தம நடிகர் அவர். சிவாஜிவே தோக்கடிச்சிருவார் போல இருக்குது. அதாவது அவர் சொல்கிறாரு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னனே கேட்டானுங்களா அப்படிங்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமணி. நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கட்டியிருந்தீங்கன்னா அந்த அங்கன்வாடி பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருக்குமா? அந்த குழந்தை மேலே இடிஞ்சு விழுந்து மண்டையெல்லாம் உடஞ்சி அந்த பிளேட் சாப்பிட்ற பிளேட்டுக்குள்ளெல்லாம் விழுந்துது. அப்போ ஏன்பா அழுகலை நீ? இந்த நடிப்பை ஏன் அப்போ காட்டலன்னு கேட்குறேன் நான். செவாலிய சிவாஜி கணேசன் விருது இவரு கொடுக்கணும் போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அவர். இன்னைக்கு அங்கன்வாடி பள்ளிக்கூடம் மட்டும் பள்ளிக்கூடத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விழுகுது. 3 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் இடிஞ்சு விழுகுது. அந்த ரூல்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல இவனுக்கு. ஏன் அங்கெல்லாம் ரூல்ஸே இல்லை கிடையாதா? எப்படி தான் பில்டிங் கட்டணும், இப்படி தான் வந்து சிமெண்ட் கலக்கணும், இப்படி தான் ஒரு காங்கிரீட் இருக்கணும்னு ரூல்ஸ் கிடையாதா? அங்கெல்லாம் லஞ்சத்தை வாங்கிட்டு பில்டிங் கட்டி அந்த இடிஞ்சு அந்த குழந்தைய மேலே இடிஞ்சு விழுந்தது. அப்போல்லாம் உங்களுக்கு ஏன் சார் அழுகவில்லை? ஏன் இன்னைக்கு அங்கே போகிறீங்க? அதாவது பிண அரசியல் பண்ணுறதுல திமுகவை மிஞ்சற ஆளே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் இதில் அரசியல் பண்ணக்கூடாதுன்ற. அதாவதுங்க, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு யார் கேட்டா? அவங்களுடைய தலைவர் தானே கேட்டார். எதிர்கட்சிகள் அரசியல், இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க, இந்த சதியை கண்டுபிடிங்கிறாங்க. நீங்கள் ஒரு நபர், இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் மீடியாக்களும் ஒரு நபரை, விஜய்ங்கிற ஒரு நபரை டார்கெட் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், விஜயை எக்காரணம் கொண்டு இதில் சேர்க்கவே கூடாது. விஜய் கூப்பிடுவாங்க, விஜய் வந்தாரு பேசுகிறார், அதுக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? இப்போ அவர் கூப்பிட்டா வர்றாங்க, மக்கள் அவரை பார்க்கணுன்னு வர்றாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? அரசாங்கம் தானே இருக்கு. அவர் தாமதமாக வந்ததுனால தான் கூட்டம் அதிகரிச்சது. 3லேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துட்டீங்க. இதில் எங்கே தாமதம்? 10 மணிக்கு மேலே வந்தாரா அவர்? தாமதம்னு எவன் சொல்கிறானோ அவங்ககிட்ட கேளுங்க. விஜய் 10 மணிக்கு மேலே வந்தாரா, 10 மணிக்கு உள்ளே வந்தாரா, இல்லை 3 மணிக்கு முன்னாடி வந்தாரா, 3 மணி தாண்டி வந்தாரா? இந்த 7 மணி நேரம் இந்த கேப் விட்டது யார்? கொடுத்தது யார்? பர்மிஷன் கொடுத்தது யார்? நீங்கள் தானே. அப்போ அவர் எத்தனை மணிக்கு வந்தால் தான் உங்களுக்கு என்ன சார்? உளவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறேன். விஜய் இத்தனை டைமுக்கு வந்துட்டார், 7 மணி 8 மணிக்கு தான் ரீச் ஆவார். எல்லாத்துக்குமே தெரியுது, தெளிவாக தெரியுது. அந்த ஊர்ந்து போகிற அந்த வண்டியுடைய நம்ம பார்க்குறோம், பிரச்சார வாகனம் போயிட்டு இருக்கிற அந்த வேகத்தை பார்க்கும் போதே தெரியுது 7 மணிக்கு தான் போவார், 8 மணிக்கு தான் போவாருன்னு தெரியுது. 10 மணிக்குள்ளே முடிச்சிட்டார்ல அவர், ஆரம்பித்த 1/4 மணி நேரத்துலேயும் முடிச்சிட்டாரு பிரச்சாரத்தை. அப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல்ஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும், இதை வந்து இந்த இடத்த டேக் ஓவர் பண்ண வேண்டிய இடத்துலையும் அரசாங்கம் இல்லையே. இது அரசாங்கமே வேணும்னே நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தானே இருக்குது. விஜய் ஏறணுன்னு என்ன சொல்கிறாரு? ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, அந்த ஆம்புலன்ஸ் பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நம்ம கொடி கட்டின ஒரு ஆம்புலன்ஸ் போகுதேப்பா அப்படின்னு கேட்குறாரு. இது இவருக்கே டவுட் இருக்குல்ல, இந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, அது தாவேக்கா கொடி கட்டின ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல. அவர் அது திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறாரு, ஏன் நண்பா போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. பதில் சொல்ல வேண்டியதானே? டிரைவர் பதிலே சொல்லலையே, போகணும்னு சொல்ல, போகலின்னு சொல்ல, அப்படியே ஐடியா நிற்கிது வண்டி. இது முழுக்க ஒரு சதித்திட்டம். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் எப்படி ஆம்புலன்ஸ் போகும்? இன்னொன்று, ஆம்புலன்ஸு க்ரௌடு இருக்கிற பக்கம் எப்படி ஆம்புலன்ஸ் போகும்? ஏன்னா அங்கேயே ஒரு 20,000 பேர் நிற்கிறான்னு தெரியுதுன்னா, முன்னாடி அதாவது அந்த கூட்டம் தொடங்குற இடத்துக்கு முன்னாடியும் கூட்டம் முடியிற இடத்துலையும் இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் போலீஸ் நிற்பாங்கல்ல. 2 வீலர் போனால் 2 வீலர் விட்டுருவாங்களா? உள்ள எப்பா இதில் போக முடியாது, நீ வேறு ரூட் எடுத்து போ.
கார்காரம் போனால் இது கிடையாது சார், நீ வேற பக்கம் டைவர்ஸ் எடுத்து போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸுக்காரங்கிட்ட சார் இதில் போனீங்கன்னா 10,000 பேர் நிற்பான், உங்களால் போக முடியாது, 1 மணி நேரம் ஆகும், வேறு டைரக்ஷன் போங்கன்னு தானே சொல்லுவாங்க, வேறு ரூட் எடுத்து போங்கன்னு தானே சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது ஆம்புலன்ஸ் போகக்கூடிய அவசரமாக போகக்கூடிய அந்த இடத்துக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் போகணும்னா அந்த இடத்துக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்குறீங்க? விஜய் போகிற இடம் மட்டும் இல்லை, எண்மக்கள் யாத்திரையிலையும் இப்போ எடப்பாடியார் அவர் போகக்கூடிய பிரச்சாரத்துலையும் ஆம்புலன்ஸ் போயிட்டு தானே இருக்குது. நாங்கள் பார்க்குறோம் திமுக காரன் நடத்துகிற எந்த கூட்டத்துலையும் எந்த ஆம்புலன்ஸும் போகலையே. முதல் கூட்டமே வரல, அது வேறு விஷயம். ஆம்புலன்ஸே வரலாங்க, அங்கெல்லாம் எவனுக்கு உயிருக்கு போகிறான் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இவ்வளோ நெருக்கடி மீறி போனால் அது 30 அடி ரோடு தான் இருக்கும். அது 10 அடி விஜயுடைய வாகனம் ஆக்குபை பண்ணிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 20 அடியில் ஒரு 10 அடி வாகனம் வந்தால் என்ன மாதிரியான நெருக்கம் உண்டாகும்? நம்ம சொல்லலை, டிஜிபியே சொல்கிறாரு 28,000 பேர் அங்கே இருந்தாங்கிறாங்க. ஆள் என்ன தெரியுதுல்ல, ஏன் போலீஸை கூப்பிடல? நீங்கள் வாக்கி டாக்கியில் ஒரு சார் இந்த இடத்துல ஓவர் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல வாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண முடியல? அப்புறம் மயக்கமாகறாங்க, சாப்பாடு கிடைக்கல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் ஏன் அனௌன்ஸ் பண்ணேன்னு கேட்குறேன் நான். சார் உயிரை காப்பாற்ற இடத்துல தானே சார் போலீஸ் இருக்கணும், அதுக்கு தானே பாதுகாப்பு கொடுக்கன்னு தானே போய் கேட்குறாங்க பர்மிஷனு. அப்போ நீங்கள் பர்மிஷனும் கொடுத்துட்டீங்க, ஏன் பாதுகாப்பு தரல? இவர் டேவிட்சன் ஆசீர்வாதம் சொன்ன மாதிரி 500 பேருக்கு ஒரு போலீஸ்னா அந்த இடத்துல எங்கே இருந்தாங்க, ஏன் இல்லை? அப்போ இது ஒரு சதித்திட்டமா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் சொல்கிறான் மரம் உடஞ்சுது, ஏன் சார் மரத்து மேலே ஏறுற அளவுக்கு போலீஸே விட்டுதுன்னு கேட்குறேன் நான். அந்த கூரை இடிஞ்சு விழுந்து ஜென்செட் மேலே விடிஞ்சாங்கன்னு, ஜென்செட் மேலே இருக்கக்கூடிய கரண்ட் பட்டு தான் இறந்துட்டாங்கிறாங்க. இன்றைக்கி வரக்கூடிய ஜென்செட் எல்லாம் க்ளோஸ்டு, அது மேலே நீங்கள் தொட்டால் கூட கரண்ட் அடிக்காது, கரண்ட் ஷாக் வராது. இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் அது மேலே விழுந்து தான் நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அது மேலே விழுந்து இறந்துருந்தான்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருப்பாங்க. ஜென்செட் மூலமாக கரண்ட் பாஸ் ஆகிருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருப்பாங்க. சார் ஜென்செட் மேலே விழுந்தவனை போய் எப்படி எடுப்பான்? எடுத்துருக்கானுங்களே, கரண்ட் ஆஃப் ஆகிருக்குது. இதுதான் திட்டமிட்ட சதிக்கு உண்டான காரணமாக இருக்குமானு. கரண்ட் ஆஃப் ஆகிருக்குது, போலீஸார் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. விஜய் வாகனம் பிரச்சாரம் முடிஞ்சு ஒரு திசை நோக்கி போச்சுன்னா எதிர் திசையில் கூட்ட நெருக்கல் அதிகமாக இருக்குது, அங்கே அடிதடி நடந்திருக்குது, லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஏன், என்ன காரணம்? இது எல்லாம் சொன்னால் நீங்கள் அந்த இடத்துக்கு அமைதிக்கு உண்டான குந்தகம் விளைக்கிறீன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்டா இதெல்லாம் நடந்ததுன்னு பேசக்கூடாதா? அதுக்கு தான் முதல்வர் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. யாராவது செந்தில் பாலாஜியை பற்றி தவறாக பேசுகிறீங்க, இந்த கையாளாத திமுக அரசாங்கத்தை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தொட்டுப்பார் சீண்டிப்பார் நேற்று ஒரு வீடியோ போட்டாச்சு. இது இவங்க பண்ணினதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. உதயநிதி அவர்கள் துபாயிலேருந்து வர்றார், பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு கிளம்பி போகிறார். உங்களை யார் வர சொன்னான்னு கேட்குறேன் நான். நீங்கள் என்னத்தை கிழிச்சு விட்டீங்கன்னு கேட்குறேன். அந்த மக்களோட நின்னீங்களா? மக்களோட நின்று 2 நாள் 3 நாள் அவங்க துக்கத்தில் கலந்துக்கிட்டீங்களா? ஏதோ வந்தீங்க, 2 ஃபோட்டோ எடுத்தீங்க, கிளம்பி போயிட்டீங்க. எதுக்காக வரணும்? அது யார் விட்டு அப்போ விட்டு காசு? நீங்கள் வந்துட்டு போன காசெல்லாம் யாருதுன்னு கேட்குறேன் நான். எதுக்காக இந்த விளம்பரம்? ஒட்டுமொத்த அரசாங்கத்துறையும் இன்னைக்கு போய் காவல் காக்குறாங்க. எதுக்கு? இந்த தெருவில் வேலுச்சாமிபுரத்தில் போய் காவல் காக்குறாங்க. எதுக்கு? அங்கே கிடக்கக்கூடிய செருப்புக்கும் அங்கே கிழிஞ்சு போய் கிடக்கக்கூடிய கொடிக்கும் காவல் காக்குறானுங்க. வெக்கம் கட்டதனமா இல்லையா அது? அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கும் போது அங்கே காவல் இல்லை, போலீஸ்காரன் இல்லை. இன்னைக்கு ஒரு 500 போலீஸ் நிற்கிறான். எதுக்கு நிற்கிறான்? இன்னைக்கு காவல் அங்கே பந்தோபஸ்து எதுக்கு கொடுக்கணும்? செத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அடக்கமே பண்ணியாச்சு. எதுக்கு இன்னைக்கு காவல் நிற்கணும்? அந்த செருப்புக்கா, அந்த கொடிக்கா? இது நிறைய விஷயங்கள் பாருங்க. நீங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்றா கோர்வையாக இருக்குது. நீங்கள் அங்கே நடந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஆஸ்பத்திரியில் ஆளுங்க நிற்கிறாங்க ரெடியாக. அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மருத்துவமனை திமுக அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்காக நேரம் வேண்டாமா? இதெல்லாம் எப்படி ரெடி ஆச்சுன்னு கேட்குறேன் நான். வாட்டர் பாட்டிலில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை, இது எல்லாம் தானே சந்தேகத்தை உருவாக்குது. சார் எப்படி சார் ஸ்டிக்கர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்க சார்? ஃப்ளக்ஸ் அடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகணும்ல, அதுக்குள்ளே அடித்து ஒட்டியாச்சு ஆம்புலன்ஸில். எப்படி இவ்வளோ ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்தது? இந்த சந்தேகம் தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி காலையிலே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஸ்னு போட்டிருந்தாங்க. இதுதான் டேக் டைவர்ஸ்னா அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்குதுல. இது முழுக்க என்னுடைய கோட்டை, என் கோட்டைக்குள்ளே நீ திரும்பி போயிருவியா நல்லபடியா அப்படிங்கிறத உணர்த்துது.
செந்தில் பாலாஜிங்கிற நபர் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தை வந்து 2026 இந்த மக்கள் இந்த அரசியலை விட்டு ஒதுக்கலைன்னா இந்த நாடு சுடுகாடாகிறது எவனாலையும் காப்பாற்ற முடியாது. விஜய் அவர்களை வந்து குறிவைத்து இப்படி செய்யப்படுது அப்படின்றீங்க. குறிவைத்து அவரை வந்து பழி வாங்கணும்னு பண்றாங்க. இந்த போஸ்டர் ஓட்டுனதா இருக்கட்டும், அவர் வீட்டு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன் வந்து விஜய் அவர்களை வந்து குறிப்பா இவங்க குறிவைத்து இது மாதிரி அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க? அதாவது விஜயுடைய ஓட்டுக்கள் யாரோட ஓட்டுனா திமுகவோட ஓட்டு. திமுகவை தான் உடைகிறார். திமுகவோட ஓட்டு தான் விஜய் வாங்க போறார். அதுதான் அவங்களுக்கு பயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய பாதி நிர்வாகி யங்ஸ்டர், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர் எல்லாமே விஜயுடைய ஃபேனாக இருக்கிறாங்க, விஜயுடைய நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது. இப்போது விஜய் வந்து விஜய்க்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி நல்லா தெரியும், புரியுதுங்களா? ஸ்டாலின் அவர்களை பற்றியும் மிக தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்களோட தான் அவர் பயணித்தார். அவர் போன பேட்டியிலே இப்போ இதில் கூட சொல்லியிருந்தாரு, நாங்கள்லாம் ஓட்டு போட்டு தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே சிஎம் சார் அப்படின்னாருல. அப்போ இவரும் ஓட்டு போட்டிருக்காரு தானே. திமுகவோட அனுதாபியா திமுகவோட ஓட்டரா இருந்தவர் தானே விஜய். இப்போ நீங்கள் அந்த விஜய் அங்கேருந்து வெளியில் வந்தால் இன்றைக்கி அவர் வந்து வெளியில் தனி கட்சி ஆரம்பித்தா இந்த ஓட்டு விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டு அத்தனையும் திமுகவோட ஓட்டு. அதனால தான் திமுக பதறாங்க. நம்ம ஓட்டு பூரா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே என்ன வேலை, அரசியல் பண்ண முடியாதுல, நடுத்தெருவுக்கு வந்துடுமே அப்படிங்கிற பயம். எத்தனை காசு கொடுத்தாலும் அவங்க ஓட்டை உடைச்சாச்சுன்னா முடிஞ்சதில்லை சோழி. அதுதான் பயமாக இருக்குது அவங்களுக்கு. விஜய்ங்கிற இப்போ எங்களுக்கு எந்த பயம் இல்லை சார். பிஜேபி சார் விஜய் வந்தால் வரவேற்கிறோம், விஜய்க்கு ஆதரவாக இன்றைக்கும் விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் நினைக்கிறோம். வி ஸ்டாண்ட் வித் விஜய். ஏன்னா விஜய்ங்கிற தனி நபரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், விஜய்ங்கிற கட்சியை நீங்கள் அழிச்சிடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் விட மாட்டோம், புரியுதுங்களா? நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோம். தெளிவாக சொல்லிக்கிறார் நயினா நாகேந்திரன் ஆகட்டும், முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரணை வந்தால் தான் இதுக்கு காரணமானவர்கள் யாருன்னு தெரியும். தமிழக அரசு அமைத்து இருக்கக்கூடிய இந்த விசாரணை குழு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழக முதல்வர் இதற்கு வந்து பதவி விலக வேண்டும் அப்படிலாம் நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசி ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு. அதாவதுங்க, கிரவுடு மேனேஜ்மெண்ட்டே பண்ண தெரியாத ஒரு முதல்வர் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அதனால தான் பதவி விலக சொல்கிறார். நீங்கள் இங்கே ஒரு 5 லட்சம் பேர் மெரினாவில் கூடுறாங்க, ஏர்போர்ட் ஷோ நடக்குது, அதுக்கு தண்ணி இல்லை, அதுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடியது யார்? அரசாங்கம் தானே பண்ணணும். தண்ணியே வைக்கல, தண்ணி வைக்கல. அந்த இடத்துல வந்து ஒரு இந்த வண்டியில் ஆம்புலன்ஸ் வண்டி கிடையாது, ஆம்புலன்ஸ் வண்டி இருந்தால் டிரைவர் கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருந்தாங்கல்ல. அன்னைக்கு இவர் கலந்துக்கிட்டார், இவங்க மொத்த குடும்பம் கலந்துக்குச்சு, அதுலேயும் ஒரு 5-6 பேர் இறந்தாங்க. அப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. இந்த அரசாங்கம் இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டையே பண்ண தெரியல. மக்களை பாதுகாக்க தானே அரசாங்கம், மக்களை கொல்றது கிடையாதுல்ல. 65 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க. அன்னைக்கு மனசு வந்து துடிக்கலையான்னு கேட்குறேன் நான். மனசே வந்து இன்னைக்கு என்னால் இருக்கவே முடியல, மனசு கேட்காம நான் வந்தேன், எனக்கு தூக்கமே வரலன்னார்ல. 65 பேர் சாகும்போது சந்தோஷமாக தூங்குனீங்களா முதல்வர் அவர்களே? அதைத்தான் கேட்குறாரு நயினா நாகேந்திரன் அவர்கள். ஏன் உங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் துடிக்கல? இதுக்கு துடிக்குதுல்ல. இப்படி இந்த போலி அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி? அரசியல் விட்டு போயிருங்கிறார். ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். அதாவது நியாயங்கிறார், அது செஞ்சுதான் ஆகணும் இவர். ஏன்னா இவர்னால 4.5 வருஷத்தில் இந்த மக்கள் பட்ட துன்பம் பத்தாதா? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, முதியவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த கோயம்புத்தூர் சைடில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு இன்னைக்கு எங்கே போனாலும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. இளைஞர்களை கஞ்சாவுக்கு அடிமையாக்கியாச்சு. ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு போதைக்கு அடிமையாச்சு. டாஸ்மார்க் வாசலையே படுக்க வச்சாச்சு. அப்புறம் இந்த அரசாங்கம் வேறு என்ன பண்ணுது? சரி, இந்த டாஸ்மார்க் ரேட்டெல்லாம் ஏற்றிடுறாங்கன்னு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சவங்க 65 பேர் செத்தாச்சு. இந்த செங்கல்பட்டு சைடில் 30 பேருக்கு மேலே இறந்தாச்சு. இந்த அரசாங்கம் வேறு என்ன பண்ணுது? இல்லைன்னா கொலை இது நடக்குது. அசால்ட்டாக வந்து வெட்டிட்டு அவன் டூர் வந்த மாதிரி கிளம்பி ஜாலியாக போயிட்டே இருக்கிறான். இதுதான் நடக்குது. இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்லை. இதை கண்ட்ரோலில் வச்சுக்கூடிய யார் வச்சுருக்கிறா? முதல்வர் அவர்கள் தானே. அவர் தான் ஏற்றுக்கொண்டதையே. நீங்கள் இந்த கூட்டத்துக்கு விஜய் காரணம் காட்டினா மீதி நடந்த எல்லாத்துக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காரணம்னு வைக்கிறேன். அதை ஒத்துக்குவாரான்னு கேட்குறேன் ஸ்டாலின் அவர்கள். நயினா நாகேந்திரன் மிக தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் பதவி விலகிருங்க, ஆட்சியை நாங்கள் பார்த்துக்குறோம். மக்கள் நீங்கள் பதவி, இந்த திமுகங்கிற கட்சி ஆட்சி விட்டு போனாலே சார் இங்கே யாருமே ஆள் இல்லைனாலும் இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஒரு அரசாங்கங்கிறது என்ன சார்? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா?
இன்னைக்கு துடிக்கக்கூடிய இதயங்கள் இதயம் வந்து ஏன் அன்னைக்கு துடிக்கல? ஒட்டுமொத்த அரசு துறையும் இன்னைக்கு அங்கே போய் வேலை செய்யுதுல்ல. அந்த வேலையை இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எடுக்கல? சார் ஒரு மீட்டிங் போய் பர்மிஷன் கேட்குறோம் சார், 10 நாள் ஏன் எடுத்துக்கணும் காவல்துறை? நீங்கள் எப்படி இருந்தாலும் கொடுக்க தான் போகிறீங்க. அவங்க ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போய் வாங்கிட்டு வரதான் போகிறாங்க. ஒரு ஆள் கொடுக்குறீங்க, இன்னொரு ஆள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? திமுக காரங்க கேட்டால் அடுத்த செகண்ட் கிடைக்குதுல்ல, ஏன் இங்கே கிடைக்கல? சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சென்னையிலே எடுத்துக்கோங்க, 3 இடத்துல தான் பர்மிஷன். சரிங்களா? ராஜரத்ன ஸ்டேடியம், வள்ளுவர் கோட்டம், சென்னை கலெக்டர் ஆஃபீஸ், 3 இடம் தான். எங்களை பிஜேபிக்காரன் போய் கேட்டால் இந்த 3 இடத்த தவிர வேறு எங்கேயும் தரமாட்டாங்க. நாங்கள் கூட இந்த டாஸ்மார்க்குக்காக அந்த சிஎம்டி ஆஃபீஸ் வாசலில் போய் நாங்கள் போய் பண்ணலான்னு போகும்போது எங்களுக்கெல்லாம் பர்மிஷனே கொடுக்கல. ஆனால் திமுக காரனு மட்டும் கவர்னர் மாளிகை வாசலில் கிடைக்கும். அது கேட்ட அடுத்த செகண்டே கொடுத்துருவானுங்க. அங்கே வந்து பர்மிஷனே கிடையாது யாருக்கும், அங்கே அந்த இடம் கிடையாது. அப்போது அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? மத்திய அமைச்சர்களையோ இல்லை பிரதம மந்திரியோ இல்லை வந்து கவர்னரையோ ஒரு பாடையில் கட்டி தூக்கிட்டு போவானுங்க. கவர்னர் மாளிகையை போய் முற்றுகிடுவானுங்க. எப்படி பர்மிஷன் கிடைக்குது? அடுத்த செகண்ட் கிடைக்கும். சார் அப்போ இந்த காவல்துறை பாரபட்சமாக நடக்குது தானே. இந்த முழுக்க இந்த 41 பேர் சாவுக்கு காரணம் காவல்துறை தான். அந்த காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு காரணம். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் காரணம். இந்த நிகழ்வு நடந்திருக்க கூடாது. இது வந்து விஜய் அவர்களை இதுக்கப்புறம் நீ கட்சி நடத்திடுவியா, இதுக்கப்புறம் வந்து நீங்க திமுகவை எதிர்த்து பேசிடுவியா, மிரட்டி பார்க்குதோ விஜய்? ஆமா, தொட்டுப்பார் சீண்டிப்பார் தான் இங்க செஞ்சிருவியா, திமுகவுக்கு எகென்ஸ்டா பேசிடுவியா? ஏன்னா கடைசி கூட்டத்தில் நீங்க பேசும்போது பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் முதல் குடும்பத்தையே எடுத்து பேசியிருப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது. அதுக்கப்புறம் நடந்த மீட்டிங் இது. இந்த மீட்டிங்கில் அவங்க வந்து பயப்படுத்துகிறாங்க விஜயை. செஞ்சிருவியா, இனிமேல் எங்களை பற்றி பேசிடுவியா, நீ எங்கள் ஓட்டை பிரிச்சிருவியா, பார்த்தியா அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் எதற்கும் பயப்படாமல் மக்களை சந்திக்க வரணும், மக்களை பார்க்கணும், மக்கள்கிட்ட சொல்லணும், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது சதிகாரனுடைய சதின்னு சொல்லணும், சிபிஐ விசாரணை கேட்கணும், சிபிஐ வரணும், வந்து அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணணும், யார் இதுக்கு காரணமானவங்களோ அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். சாதாரணமான தண்டனை இல்லை, துபாய் சைடில் இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி தண்டனை இருக்கணும். மக்களை வந்து கொல்லணும்னு நினைக்கிறான் பாருங்க, 41 பேர் சாகணும்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த 41 பேர் கொன்னவனை கிரெயினில் கட்டி விட்டு கல் எடுத்து அடிக்கணும், இல்லைன்னா நடு ரோட்டில் வச்சு சுடணும். துபாய் நாடு, அந்த அரபு நாடுகள்லாம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் பயப்படுவான். அடுத்த தடவை இந்த மாதிரி எவனும் மக்கள் மேலே கை வைக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுவான். இது வந்து சிபிஐ வந்தால் தான் இது முழுமை அடையும். இந்த ஒரு நபர் அது ஏற்கனவே அவங்க அறிக்கையை தயார் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. யார் மேலே குற்றம் சொல்லணும், யார் அரெஸ்ட் பண்ணணும்னு தான் வந்திருப்பாங்க. ஏங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத, அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் வந்து நிர்மல்குமார் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? இல்லை புசி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அந்த மாவட்ட செயலாளர் மதியாளன் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? மற்ற எல்லா இடத்துல நடந்ததே இதே வேகம். இந்த கள்ளக்குறிச்சியில் 65 பேர் சாகும்போது கிடையாது. அஜித்குமார் கொலை வழக்கில் இன்ன வரைக்கும் எவனையும் அரெஸ்ட் பண்ண கிடையாது. ஆணவ படுகொலை இப்போதான் அதிகரித்து வருகிறது நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆணவ படுகொலை செஞ்சவனை அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு காரணமானவனை பிடிக்கிறது கிடையாது. விடுதலை சிறுத்தைகளை ஆணவ படுகொலை எல்லாம் பிடிக்கிறது இருந்தால் விடுதலை சிறுத்தைகளை எந்த கட்சியில் எவனுமே இருக்க மாட்டானு, அத்தனை பேத்தையும் பிடிச்சி தான் உள்ள போகணும். கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் பிடிக்கிறவா இருந்தால், கொலை பண்ணுறவன் வழிப்பறி பண்ணுறவன் இவன் எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் விசிக்கால எவனுமே இருக்க மாட்டான். அத்தனை பேரும் ஜெயிலில் தான் இருப்பான், தலைவர் உட்பட. ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இத்தனைக்கும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு வர்றீங்களே சார். நிர்மல்குமார் சொன்னார் கேட்கல, புசி ஆனந்த் சொன்னார் கேட்கல, காவல்துறை நீ என்ன பண்ணின்னு கேட்குறேன் நான். சொன்னால் கேட்கல சார், சொல்லிகிட்டே இருப்பீங்களா? சொன்னால் கேட்கலன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன் நான் சார். கண்ட்ரோல் உங்கள் கிட்ட இருக்கு சார். நாங்கள் நாமக்கல்லே சொன்னோம், அவங்க கேட்கல. அப்போது நீ கரூரில் பர்மிஷன் கொடுத்துருக்கூடாதுல்ல, நிப்பாட்டிருக்கலாம்ல. தர முடியாது 144 போட்டு நிப்பாட்டிருக்கலாம்ல, செஞ்சுருக்கலாம்ல சார். அரசியல்வாதி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. திமுக மாதிரி அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அரசு அதிகாரிகளை பார்த்து இது பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்டு நடக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களா? பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லையா? யாரோட பணத்தை, வரி பணத்தில் சம்பளமாக வாங்குறீங்க? திமுகவுடைய குடும்பத்திலேருந்து உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா? மக்களோட வரி பணத்திலேருந்து சம்பளம் தர்றாங்களா? அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க சார்? அந்த இடத்த கொடுக்காதீங்க, அங்கே க்ரௌடு காமிச்சிட்டான்னா எங்களுக்கு பிரச்சனை.
இந்த இடத்த கொடுக்காதீங்க, எங்களுக்கு கிரவுடு காமிச்சாருன்னா பிரச்சனை. வேலுச்சாமிபுரத்தை கொடுக்காதீங்க, அங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை. அவன் சொல்லுவான், இல்லை வேலுச்சாமிபுரத்தை கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அதெல்லாம் முடியாதுங்க. அங்கே ஏற்கனவே அவங்க 10,000 பேர் வந்துட்டாங்க, 20,000 பேர் வந்துட்டாங்க. இங்கே வந்தால் கரூர் அப்படிங்கிற அந்த நகரத்துக்குள்ளே வந்தால் பிரச்சனை. நாங்கள் மைதானமாக பார்த்து தரோம் சொல்லுங்க. அவங்க கேட்டதே மைதானம் தானே கேட்டாங்க. மைதானத்தை விட்டு போட்டு இந்த குறுக்கு சந்தை கொடுத்ததே நீங்கள் தானே. அப்போ முதல் குற்றவாளியே நீங்கள் தானே. அரசு அதிகாரிகளும் இந்த பர்மிஷன் கொடுத்தது யாரோ அவன் தானே முதல் குற்றவாளி. 41 பேர் சாவுக்கு காரணம் அவங்க தானே. இந்த மாதிரி தப்பெல்லாம் அவங்க சைடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் அவர்களை கைது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முதல் தகவல் அறிக்கையில் அவர் பேர் கிடையாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி போஸ்ட்லாம் டக்குன்னு ரெடி ஆகுது. யார் அடிக்கிறா அப்படின்னு பார்த்தா மாணவர் அமைப்பு. எந்த மாணவர் அமைப்பு? அவனை ஒற்றவனை கேட்குறாங்க, சார் யார் சார் உங்களை ஒட்ட சொன்னா? திமுக காரந்தாங்க ஒட்ட சொல்கிறான்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ திமுக விஜயை பார்த்து பயப்படுறாங்க. திமுக விஜய் அப்படிங்கிற நபர் வந்தால் இந்த கட்சி திமுகவில் கட்சியில் எவனுமே இருக்க மாட்டான்னு பயப்படுறாங்க. அதனால தான் இந்த வேலை பார்க்குறாங்க. இது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான வேலை தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் விட்றாங்க. விஜய் கைது செய், விஜய் கைது. விஜய் எதுக்குடா கைது பண்ணணும்னு கேட்குறேன் நான். அப்படி விஜயை கைது பண்ணணும்னா முதல் வேலையாக உங்கள் முதல்வர் அவர்களை, உங்களுடைய கட்சி தலைவரை முதல் அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட வாங்க. கூட்டத்தில் போகிறது எல்லாத்துக்கும் சாகுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்திருக்கிறவரை அரெஸ்ட் பண்ணணும்னா முதல் ஸ்டாலின் அவர்கள் தான் அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே மெரினால் நடந்துருச்சு. அதுக்கு அவர் தானே காரணம். அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ அந்த அன்னைக்கெல்லாம் ஏன் இந்த போஸ்டர் வரல? ஏன் இன்னைக்கு முளைக்கல? 65 பேர் சாகும்போது ஏன் முளைக்கல? செங்கல்பட்டில் 30 பேருக்கு மேலே சாகும்போது ஏன், கள்ளச்சாராயத்தில் சாகும்போது ஏன் முளைக்கல? கஞ்சாக்காக, போதைக்காக எல்லா இடத்துலையும் அடிமையாகி கிடக்கும்போது ஏன் இந்த போஸ்டர்லாம் முளைக்கல? அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் பாலியல் வன்புணர்வில் அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கத்தும்போது ஸ்டாலின் அவர்கள் மனம் இறங்காதவர், அவருக்காக ஏன் அன்னைக்கு ஏன் அவருக்கு எகென்ஸ்டாக எந்த போஸ்ட்டும் முளைக்கல? இன்றைக்கே விஜய்க்காக முளைக்குது. எல்லா இடத்துலையும் ஒட்டுறானுங்க அப்படிங்கிறதா சந்தேகத்தையும் உருவாக்குது. இந்த போஸ்ட்லாம் முன்னவே ரெடி பண்ணி விட்டானுங்களோ அப்படிங்கிற டவுட் வருது. ஏன்னா டேக் டைவர்சன் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடியதை நாங்கள் திசை திருப்புறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வேறு ஏதாவது சம்பவத்தை பண்ண போகிறாங்கிறதான அது குறிக்குது. சார் நீங்கள் இங்கே இறக்குறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. அது தாவேக்கா கொடி கட்டினது. இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அமைச்சர் அங்கே இருக்கார். அதுக்கு முன்னாடியே ஸ்டிக்கர் ஒட்டின மருத்துவர் அணி திமுக கரூர் மாவட்டங்கிற அந்த ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கு முன்னாடியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை தயாராக இருக்குது. இதுதானே சந்தேகத்தை உருவாக்குது. அவர் ஆரம்பத்துலேருந்தே லைவ் போட்டு போகிறார். சார் விளம்பரத்தை எப்படி எல்லாம் பண்ணுறாங்க பாரு. உலகமாக நடிப்பு. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னனே, கேட்டீங்களா? அதுவே 2 பேர் வீடியோ அவனுக்கு ஆளுநர் எடுத்து வீடியோ போட்டாங்க. அது அவங்களுக்கே இன்னைக்கு எகென்ஸ்டாக நிற்குது. உலகத்திலேயே உயரிய நடிப்புக்கு உண்டான விருது எதுனா திமுக கொடுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுக்கணும். ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கணும். சுப்பிரமணியத்துக்கு கொடுக்கணும். இது எல்லாம் தாண்டி இந்த செந்தில் பாலாஜின்னு ஒரு நபர் இருக்கிறார் பாருங்க. அப்ராணியா மகேஷ் பொய்யாமொழிக்கு பக்கத்தில் நின்று அவர் நடித்தாரு பாருங்க. நடிப்பு தில்லானா மோகனாம்பாலில் சிவாஜி நடித்த நடிப்பையும் தோத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நடிப்பு அவர். ஒட்டுமொத்த திமுகவும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஏன் இந்த உலகத்தை விட்டே அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி. 2026 மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க. விஜய்ங்கிற ஒரு தனிநபரை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பிஜேபிங்கிற இந்த கட்சி அவருக்கு துணையாக நிற்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் ஒரு நபர் குழு அனுப்பிச்சிங்க. மத்தியிலிருந்து எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் 8 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. எல்லாம் வர்றது கூட எம்பி. மீடியாக்கள் இதே மாதிரி பொய் பேசிகிட்டே இருக்க முடியுமா? அவங்ககிட்ட கலெக்டர் இதே மாதிரி பொய் பேசுவாரா? அவங்க கேட்ட இடத்த தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாரா? அவங்க கேட்ட இடம் வேற. அந்த இடத்த விட்டு போட்டு இந்த இடத்த கொடுத்தீங்கல்ல, பர்மிஷன் கொடுத்தீங்கல்ல, கலெக்டர் இப்போ சொல்லுவாரா? ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க, 8 பேர் வர்றாங்க. ஹேமா மாலினி தலைமையிலான குழு வர்றாங்க. அனுராக் தாக்கூர் வர்றார், தேஸ்வி சூர்யா வர்றார். இந்த 8 பேர் கொண்ட கமிட்டி சும்மா விட்டுருமா? பதில் சொல்லி தானே ஆகணும். ஆல்ரெடி கவர்னர் அவர்கள் தமிழக அரசுக்கிட்ட அறிக்கை கேட்டிருக்கார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த மாதிரி பொய் பேசி எழுதிட முடியுமா? இதுக்கெல்லாம் முடிவு வரும். சிபிஐங்கிற ஒரு அமைப்பு உள்ளே வந்தால் முடிவு வந்துடும். திமுகவுடைய சதி திட்டம் இதில் என்னங்கிறது
வெட்ட வெளிச்சமாயிரும். பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.